வீடியோ எடுக்கணும்னு சொன்னா உட்காந்து கேம் விளையாண்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்டிக்கர் எங்க ஒட்டுது? நான் ஒட்டி முடிச்சிருவீங்களா அன்னைக்குள்ள? அதுதான் தெரியலையே. போய் முட்டை வாங்கி திங்கிறக்கிட்டே சத்துணவு போயிட்டு இருந்திருக்காங்க. எங்க அம்மா சொன்னாங்க 3 பேரு ஒரு கதை சொல்லு ஆவிட்டு இருக்கேன். சொல்லு. என்ன சிரிக்கிற? யாருனால சத்தியம் பண்ணி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன் பார்க்குறீங்களா? என்னன்னா 3 விளாகுக்கு அப்புறம் போடுற ஃபர்ஸ்ட் விளாக் இந்த வீடியோ. ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு விளாக் போட்டு. ஸோ அதனால இன்னைக்கு ஜாலியாக ஒரு விளாக். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:30-12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் நைட்டு. இப்போ விளாக் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நம்ம லக்கி எங்கேன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. லக்கி 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 இதோ லக்கி வந்துட்டான். ஹாய் சொல்லுகிறேன். ஹாய் சொல்கிறான்னா என்ன அடிக்கிறேன். ஹாய் லக்கி வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட்னர் கொஞ்சம் பிஸியாக ஒரு ஒர்க்கில் இருக்காங்க. அது என்ன ஒர்க்கு சொல்லி நான் காமிக்கிறேன். ஆனால் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் vlog ரெகுலராக போடுவோம். கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். ஹலோ பார்ட்னர். என்ன பண்ணுறீங்க? ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களா? உங்க மூஞ்சில ஓட்டிக்கோங்க. சரி, இங்க ஒரு ஆள் இருக்காங்க. அதுக்குள்ள இங்க ஓடி வந்துட்டாப்ல. இங்க மெயினான ஆள் ஒருத்தங்க இருக்காங்க. ஹாய். ஹாய் சொல்லு சந்தினி. ஹாய். வீடியோ எடுக்கணும்னு சொன்னா உட்காந்து கேம் விளையாண்டு இருக்கேன். நான் அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், மூஞ்சில ஒட்டிக்கும் அனுமான்ட்டு. பையா மூஞ்சில ஒட்டி விட்டுருலாம். ஒட்டுங்க பையா மூஞ்சி. ஓ, இன்ஜினியர் பிளான் போட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே. ஏய், யார் இவங்க 2 பேர்? யாரு இது? எலிசபெத் குயின். வேண்டாம் தெரியாம நான் கேட்டேன். இங்க 2 பேர் இருக்காங்க. போட்டோ நல்லா இருக்கு. இங்க ஒருத்தர் இருக்காரு. ஹாய் ப்ரோ. பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் மரியாதை. நான் நாய். ஹாய் ப்ரோ. ப்ரோ வந்துட்டாரு. ப்ரோ வயரை பார்த்தா வந்துருவாரு உடனே. வாங்க ப்ரோ வாங்க. என்னது? எங்க ஓட்டுறது? அக்கா புக்கா போடு பாப்போமா? அக்கா புக்கா போடுங்க. பாம்பே போனா கிச்சோ மேல கைய வச்சா டாண்டு நகலது. அங்க ஓட்டே. அக்கா புக்கா போல பாம்பே போனா கிச்சோ மேல கைய வச்சா டாண்டு நகலது. நீ போயிட்டு நீ ஐயா இங்க ஓட்டி சரி நீ வேண்டாம். எங்க லக்கி என்ன பண்ற? டைம் எவ்வளவு? 12 மணி ஆச்சு. சோ டைம் 12 o'clock ஆச்சு. ஆனா இப்போ ஒட்டி முடிச்சிருவீங்களா அன்னைக்குள்ள? அதுதான் தெரியலையே. இங்க ஒட்டலாமா? எங்க ஒட்டலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் போடுங்க, அப்புறம் ஒட்டலாமா வேண்டாமா. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு பிளான போடு. நீ இந்த ஆக்கு பாக்கு அக்கா புக்கா ஜனவரி பிப்ரவரி இதெல்லாம் விளையாண்டு முடிச்சிட்டு கண்ணை மூடி சுத்தி கீழே விழுந்துரு. சரி அதான் கரெக்ட். போயிருச்சு அது. இது 2ம் ஸோ ஜாலியான ஒரு இடம் இருக்கு. இங்க விட்டுக்கலாம். சின்னதுல எப்படி தெரியுமா, ஸ்கூலுக்கு போறது சத்துணவு போய் முட்டை வாங்கி திங்கிறக்க வேண்டிய சத்துணவு போயிட்டு இருந்திருக்காங்க. எங்க அம்மா சொன்னாங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்காங்க போயிருக்காங்க. பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போயிருக்காங்க. இந்த பிள்ளைய சொல்லி தெரியல, இந்த பிள்ளைய பத்தி சொல்லி தெரியல. அப்புறம் அந்த மேடம் போயிட்டு முட்டை திங்கிறதுக்கு ஒரு புள்ள வரும் இல்லைங்க, அப்படின்னு அப்புறம் தான் இந்த பிள்ளைய பத்தி தெரிஞ்சு. சரி சொல்லு, சொல்லு அண்ணனை பத்தி என்ன சொல்லணும் சொல்லிட்டு சொல்றேன். சொல்லு என்ன சின்ன வயசுல பண்ணுவாங்க. நானு பையா இசாத் என்ன பண்ற? லக்கி எல்லாம் சுத்திட்டு இருந்தது. எவ பின்னாடி எல்லாம் சுத்திட்டு இருந்தேன் நானு. சொல்லு என்ன சிரிக்கிற? நான் சொல்ற பிள்ளைதான் பக்கம்.
நீ சொல்ற பிள்ளை நான் தான் என் பையன் சொல்லுவேன் அந்த பிள்ளை நல்லா இருக்கு பாருங்க, இந்த பிள்ளை நல்லா இருக்கு. ஏண்டி என் தங்கச்சியா அப்படி சொல்லுமா, நீயே அவ சொல்றான்னு சொல்லி நம்பி உட்காந்து அதையும் கேட்டுட்டு இருக்கிற. சத்தியம் பண்ணு, என் மேல சத்தியம் பண்ணு. பண்ணு. என்ன சத்தியம் பண்றது? நீ வந்து எந்த பிள்ளையும் நீ பார்க்கல அப்படின்னு சத்தியம் பண்ணு. இந்நேரம் உண்மையான இந்நேரம் என் மேல சத்தியம். கண்ணுன்னு பார்க்கத்தானே செய்யும். நீ- எனக்கு நீ முன்னாடி ஒரு பொண்ணு கம்முனு உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா பார்க்கத்தானே செய்யும். இது சொல்ற பிள்ளைலாம் நீ பார்த்ததானே? சத்தியம் பண்ணு. சும்மா பையா என் தலை மேல கைய வச்சு சத்தியம் பண்ணு. பாத்துருக்கேன் நான். இங்க வர சும்மா அதான் பையா இப்ப நானு அனுமா அங்க பாருமா அப்படின்னு நீ பாப்பீல, அந்த மாதிரி பையா அங்க பாருமையா அப்படின்னு நான் பாப்பேன். நானு பார்க்க மாட்டேன். எங்க சிரிக்காம சொல்லு. சிரிக்காம தாண்டி சொல்லிட்டு இருக்கேன் நானு. பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். டக்குன்னு பையா அங்க பாருங்கன்னா ஓகே ஸ்கூல் லவ் வந்து ஒரு 4th படிச்சுட்டு இருந்தா பையா தள்ளி பில்டிங்ல இருப்பாங்க, நான் கீழே பில்டிங். அதனால ஸ்கூல்ல எல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி சொல்றி. சத்தியம் பண்ணடி. அங்க பாரு, நாளை யோசிக்காம பண்ணிடுவேன். யோசிக்காம பண்ணிடுவாளமா. சோ நமக்கு நைட் வந்துட்டு மழை நல்ல கோயம்புத்தூர்ல செம மழை. கோயம்புத்தூர்ல சரியான மழை. இப்பதான் நாங்க உள்ள ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமா, காலையில நான் மண்டை பொழக்கிற வெயில், நைட் ஆச்சுன்னா சரியான மழை. ஆஹ் எங்க லக்கி வேற செடியை புடிச்சு தொங்கிட்டு, லக்கி ஆட்டிட்டு இருக்கிறோம். வா லக்கி. எத்தனை பேர் உன்னை கேட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? நீ என்னடானா அங்க யாருக்கு போய் ரெஸ்பான்ஸ் பண்ணாம நீ அங்க போய் தனியா ஆடிட்டு இருக்கிற. அவன் என்ன சீட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கான். சரி, நீங்க உங்க தலைப்பு கட்டி சொல்லுங்க. இந்த செடியை எப்படி பிச்சு வச்சிருக்கலாம் பயபுள்ள. வரான் கடிக்கிறதுக்கு. விடுறா டேய் 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 போடா. ஆமா, உங்க யாருக்கும் தூக்கம் வரலையா? இப்படி வந்து உட்கார்ந்துட்டு பேந்த முழிச்சிட்டு. உனக்கு தூக்கம் வரல அடி? அந்த தூக்கம் வரல. சின்ன வயசுலாம் சரியான அலும்பா இருக்கு. சந்தி, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இவ்வளவு ஸ்கூல் விட்டு வர்ற வழியில அப்ப எல்லாம் ஒன்னா தானே வருவோம். அப்படி ஓடிட்ட மாடிக்கு மாடிக்கு. சரியானவனாக்கும் திமிரு பிடிச்சான். அப்படியே குறி பார்த்துட்டு இருந்து குடுகுடு ஓடிட்டான். குடிச்சிட்டு விட்டா மாடிக்கு ஓடிடும். லக்கி கொக்கி. இவன் வந்து எப்படின்னா, ஸ்கூல் முடிஞ்சு நாங்க வருவோம்ல, அப்ப வந்து நாங்க என்ன சொல்றது எல்லாம் ஒன்னா வரும்போது நெல்லிக்காய் மரம். அன்ஷாவோட சைல்ட்ஹுட் போட்டோவும் என்னோட சைல்ட்ஹுட் போட்டோவும் நான் வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ண போறேன். சைல்ட்ஹுட்ல எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. காமெடியா இருக்கும். நீ எப்படி இருப்ப? கிளியோபட்ரா மாதிரி இருப்பியா? நான் கிளியோபட்ரா மாதிரி. கிளியோபட்ரா மாதிரி இருப்பியா? கிளியோபட்ரா நீங்களே பாருங்க. பையாக்கு என்ன படிச்சிருக்கீங்க? அப்படி சொல்றேன் நான் வச்சு. இப்படி அரைச்சு விட்டு அப்படியே வச்சு இங்க பாரு, சொல்றேன் கேளு. இவ நெல்லிக்காய் மரம் இருக்கு. தங்கச்சி தொங்கச்சி வந்துடுறதா? என்ன கடிலக்கி அண்ணியோட கொடுமை பத்தி உனக்கு தெரியாதா? கடிலக்கி நாத்தனார் கொடுமைக்கு உங்களுக்கு தெரியாது. என்னடா கொடுமை பண்ணுவேன்னு சொல்ற? நீ யாருக்கு சப்போர்ட் நெல்லிக்காய் பண்ணுவ? கதையை சொல்ல விட்றி. நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ? நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அம்மா என்ன விட்டுருங்க. அண்ணியா தங்கச்சியா? பொண்டாட்டியா தங்கச்சியா? சொல்லு. மாமியார் கூப்பிட்டது சரியா இல்லையா? தூக்கம் வருது, சொல்லு. நம்ம தூங்குறேன். அப்ப மாமியாரா? சரி, அம்மாவா பொண்டாட்டியா? சொல்லு. யூனிவர்சலி ஆன்சர் இல்லையா? யாருக்குமே ஆன்சர் இல்ல. சொல்லு. நெல்லிக்காய் வந்து மரம் இருக்கும். அப்ப வந்து வர்ற வழியில என்ன பண்ணுவோம், நாங்கெல்லாம் ஏற கொஞ்சம் ரிஸ்க். அதனால என்ன பண்ணுவோம், இவனை ஏத்தி விட்டு மேலே ஏறி நெல்லிக்காய் பொறிச்சு போல. அப்ப வந்து நானு ஆசா தண்ணா, அதுக்கப்புறம் அன்சா, நானு இன்னொரு அன்சா, முஜ்ஜி, நாங்க எல்லாரும் இருப்போம். இசாது எல்லாரும். அப்ப வந்து நெல்லிக்காய் மரத்துல இவனை ஏத்தி விட்டுட்டு இவன் மேல இருந்து நெல்லிக்காய் எடுத்து போடுவோம். நாங்க கீழே இருந்து பொறுக்கிட்டே இருப்போம். எல்லாம் பொறுக்கிட்டு நீ அதுக்கு மேல பொறுக்கிட்டு இருந்த சொல்றேன். நாங்களா பொறுக்கிட்டு என்ன ஒண்ணு மேல இருந்து இறக்கி விடுங்கன்னு சொல்லுவோம். நாங்க பிஸியா நெல்லிக்காய் தின்னுட்டு இருப்போம். இருடி கொஞ்ச நேரம் அங்க நெல்லிக்காய் தின்னு முடிச்சுட்டு இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இறக்கி விட்டுன்னு இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு பின்னாடி அண்ணன் பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு தள்ளி விட்டியம்மா? பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு தள்ளி விட்டு போடான்னு சொன்னதுக்கு கிரிக்கெட் விளையாடுவாங்க. சரியா? நானும் ஆசையா போய் விளையாடுறதுக்கு நிற்பேன். கடைசி வரைக்கும் பேட்டிங்கே தர மாட்டாங்க. பால் பொறுத்து ஒரு காம்பவுண்ட் செவர் இருக்கும். எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு காம்பவுண்ட், பெரிய ஒரு ரோடு மாதிரி இருக்கும். அங்க வந்து வீடெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு பக்கத்துல ஒரு கம்பெனி மாதிரி அந்த காம்பவுண்ட் செவர் இருக்கும். நான் என்ன ஒண்ணு தெரியுமா, காம்பவுண்ட் செவர்ல பால் வந்து ஸ்பீடா வருமா, டக்குன்னு இப்படி காம்பவுண்ட் செவர்ல ஒரு அடிச்சு விட்டு சாந்தினி அப்படின்னா ஓடுவான். போய் தரன்னு இழுத்துட்டு வந்து ஏறு மேல ஏற்றி உள்ள இருக்கு. உள்ள ஒரு நாய், அந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு நாய் இருக்கும். உள்ள யாராவது இறங்கிட்டாங்கன்னா அங்க உள்ள தூங்கிட்டு இருக்கும். சட்டன்னு ஓடி வரும்.
இறக்கி விட்டுட்டு நான் இப்படி நின்றுட்டு இருப்பேன் கை பிடிக்கிறதுக்காக. அது அவங்க இருந்து ஓடி வரும். இவ புத்துன்னு எடுத்து பாலை உள்ள போடாம பாலை உள்ளே போட்டு பின்ன இறக்கி பாலோட உசுர்தான் இறக்கி விட்டுட்டு ஒரு டைம் பால் சரி நாய் இருந்துச்சுல அப்புறத்துக்கு நீ உள்ள குதிச்ச தூக்குவேன்னு சொல்லி நான் இருக்குன்னு சொல்லலையே ஃபர்ஸ்ட் டைம். நான் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லல, இறக்கி விட்டுட்டேன். எனக்கு தெரியும் நான் இருக்கு. இறக்கி விட்டுட்டு கொலகார பாவி நீ சொல்றதுல இறக்கி விட்டுட்டு நாய் ஓடி வரக்குள்ள உனக்கு கொல்ல நான் பார்த்தேன் இன்னைக்கு பால் இவ கையில எடுத்து திடீர்னு நாய் கடிச்சுக்கோன்னு என்ன கடிக்காது. நான் டக்குன்னு தூக்கவே இறக்கி இல்ல. டேய் அலசா தூக்குறான்னு சொன்னா அதுக்கு வேண்டி தூக்காம விட்டுட்டாங்க. இறக்கி விட்டுட்டு சொல்றேன் கேளு. நாய் இருக்கும்போது கூட விட்ட அது ஒண்ணும் பண்ணாதுடி. அது அதனாலதான் அடிச்சிருந்தா தெரியும். சொல்ற கேளு. துப்புன்னு ஓடி வந்துருச்சு. வரும்போதான் இவன் பால் எடுத்து திரும்பி பார்த்தா பையோ அப்படிங்கிறா. சாந்தினி நாய் இருக்கு அப்படின்னு நான் சொன்னனோ ஐயோ ஐயோன்னு சொல்லி ஓடி வந்து பாலை உள்ளே போட்டு கையை பிடிச்சி ஏறினாலா தள்ளியே விட்டுட்டு பால் ஏறின்னு சொல்லி இப்ப நாய் வந்துச்சு. இறங்கி நான் பேட்டை தூக்கி ஒரு ரட்டி சாப்பிட்டு ஓடு அப்படி சொல்லிட்டு நல்லா இருக்கு. அதெல்லாம் அப்பெல்லாம் சின்ன குழந்தையாவே இருந்திருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயா ஸ்கூல்ல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளவு பெரிய அந்த எஸ்பிஎல்ங்கிறது நல்ல பையன் சொல்ல அடிப்பாங்க. நல்ல பையங்கிறதுனால SPL வந்துட்டு நல்ல உன்னை பையங்கிறதுனால போஸ்டிங் நீதான் சரியான குறும்பா நான் தான் குறும் பண்ணிட்டு இருக்கேங்கிறதுனால எனக்கு எஸ்பிஎல் போஸ்டிங் இந்நேரம் கொடுத்து நான் வந்து உன் கூட உன் கிளாஸ் நீ படிச்சிருந்தேன் படிச்சிருந்தீன்னு வச்சுக்கோங்க. உன்னை மட்டும் கையை கால இருக்குல்ல, ஒட்டச்சு விட்டு கையை கால உட்கார்ந்திருப்பேன். உடைச்சிருக்க மாட்டேன். நான் வந்து எஸ்பிஎல்ங்கிறதுனால உன்னை மட்டும் நோண்டி ஐடி கார்டுங்க, இது என்ன ஹேர் ஸ்டைலு, இது என்ன ட்ரெஸ், யூனிஃபார்ம் Hey, என்ன ஷூ இது hairstyle அப்படி பாரு, சொல்லி புசு உன்னை போட்டு புசுடா. உசுறு எடுத்து விட்டுருப்பேன். கேளுங்க. ம். அது நேரத்துல வந்து படிக்கிறதுக்கு வராங்களோ இல்ல கிரிக்கெட் விளையாடுவாங்க. எங்க மேடம் வர வரைக்கும். ஆமா மேடம், எங்க மேடம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா பாவம் நாங்க தான் மேடம் வந்து உசுறு எடுத்துருக்கோம். அழுக வச்சு படாத பாடு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? பாவம் தான் என்னன்றது. இது அப்படியே அந்த குளிக்கிறதுக்கு தேக்கிற நார் மாதிரியே இருக்கு. எடுத்தே சரி. எவ்வளவு அழகா இருக்கு. ஓகே guys, so நம்ம இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சேனல் நிறைய vlog, pranks, நிறைய சேலஞ்சஸ் எல்லாமே வரப்போகுது. ஆமா புது நியூ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஆமா இது ஒருத்தங்களா இன்ட்ரோ ஆயிட்டே இருப்பாங்க. எல்லாரையும் பாருங்க. அது யாரு? அடுத்த வீடியோல அடுத்த வீடியோல பாருங்க. பாய் பாய் அனிஃபியன்ஸ். பை சொல்லு. பாய் அனிஃபியன்ஸ். பாய் அனிஃபியன்ஸ். டாடா, குட் நைட். குட் நைட்.